கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் தமிழில் எத்தனையோ கவிதைகள், எத்தனையோ புலவர்கள், அத்தனை பாடல்கள் பாடப்பட்டன. மிகச்சிறந்த மன்னர்களான மகேந்திரவர்மர், நரசிம்மவர்மர் பற்றி பாடவில்லை. அவர்கள் சாதனைகளை பெருமையுடன் வர்ணித்து கவிதைகள் எழுதவில்லை. மகேந்திரவர்மருக்கு பல பட்டப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது தமிழ் மொழியின் ஆதாரமாக இல்லை. ஏன் இந்த இருட்டடிப்பு? வடக்கிலிருந்து வந்தவர்களா? அதனாலா? பிராகிருதம் பேசிக்கொண்டே வந்தவதாலா? ஜைன மதத்தவர் என்றாலா? ஆனால் மகேந்திரவர்மர் சைவத்துக்கு மாறிவிட்டார். மக்களோடு சிறப்பாக தமிழில் பேசி பழகி கவிதை இயற்றும் அளவு மாறியவர் மகேந்திர சக்கரவர்த்தி. ஆனால் புலவர்கள், கவிஞர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியை ஏற்றி பாடவே இல்லை. ஏதோ ஒன்றிரண்டு பல்லவர்களை பாடியது இருக்குமே தவிர நிறைய பாடல்கள் இயற்றவில்லை. இனி கதைக்கு வருவோம். இப்போ குண்டோதரன் புலிகேசிட்ட பேசி இந்த மாதிரி மகேந்திரவர்மர் புத்த பிட்சுகளெல்லாம் இதில் சிறையில் அடைச்சிருக்கிறாரு, நீங்கள் எப்போ உள்ளே போகிறீங்களோ அன்னைக்கு எல்லாரையும் கழுவில் ஏற்றிடுவார் அப்படி ஒரு பயங்காட்டி அப்படி அவர் முன்னால் கண் கலங்கிடுறான். அதனால இப்போ இவர் புத்த பிட்சுன்னு உடனே இவர் கொஞ்சம் யோசிக்கிறார், என்னடா இது அப்படின்னு. சரி, நீ திரும்ப போய் சொல்ல முடியுமா அப்படின்றாரு. கட்டாயம் போகிறேன் அப்படின்றார் குண்டோதரன். நீ போய் சொல்லு, இந்த கொஞ்ச நாளில் நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிடு அப்படின்னு அனுப்பிடுவார். இப்போது எங்கள் காஞ்சிபுரம் கோட்டை வாசலில் சளுக்கிய வீரர்கள் 2 பேர் அழகாக நிற்கிறாங்க. இவங்க உள்ளே இருக்கிறவங்க என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க சமாதான ஓலை அதை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆஹா, சமாதான ஓலை வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதுக்கு, இதில் என்ன காரணம்? புலிகேசி சமாதான ஓலை கொடுக்கறதுக்கு அவ்வளவு வீரமானவர், அவ்வளவு நிறைய படை வச்சிருக்கிறாரு. என்ன காரணம்? ஒன்று உணவுப் பொருள் குறைஞ்சிருச்சு, எல்லாமே சாப்பிட முடியாமல் திண்டாடுது. எத்தனை நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும்? யானை, குதிரை எல்லாம் பரிதாபமாக இருக்குது. இந்த காஞ்சி கோட்டையில் மேலே எல்லாம் நிற்கிறதுகளெல்லாம் பார்த்தான்னா அதுக்கெல்லாம் ஜம்மன் இருக்கு. வீரர்கள்லாம் ஆள்கா நல்லா குண்டு குண்டு நல்லா இருக்காங்க. அப்போது உள்ள எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க போலையே, அவங்கள மடக்கிறது முடியாது போலையேன்ற எண்ணம் வேற இருக்குது. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான எண்ணம் அவருக்கு நாகநந்தி மகேந்திரவர்மரோட சிறையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா மன்னர் புலிகேசியோட சகோதரர் தான் நாகநந்தி பிட்சு. எல்லா இடத்துலையும் மன்னருக்கு அவர் விட்டு கொடுத்துருப்பார். அந்த சகோதரர் மன்னர் புலிகேசியை ரொம்ப நல்லபடியாக பத்திரப்படுத்தி அவரை நல்லா ராஜாவாக்கி எல்லா நிலையிலையும் திறம்பட செய்வார். அவர் இல்லாமல் நாட்டை ஆட்சி செய்கிறதே கஷ்டமாயிருக்குவே அப்படின்னு சொல்லி புலிகேசி யோசிக்கிறார். சரி, அதோட இந்த மகேந்திரவர்மன் எப்படி இவ்வளவு திறமையாக இருக்கான், இவனே நம்ம பார்க்கணுமே அப்படின்னு அது ஒரு ஆசை. அதனால தான் அந்த இதெல்லாம் சமாதான கொடியெல்லாம் கொடுத்து விட்றாரு. சரி, அது வந்த உடனே மகேந்திரவர்மர் உடனே சமாதான பேச்சுக்கு ஓகே சொல்லி அனுப்பிடுறாரு. இவர் எப்படி ஓகே சொல்கிறாரு அப்படின்னா, கோட்டைக்குள்ளேயும் அந்த கதை தான். உணவு நிலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது, நிறைய வசதி குறையுது. எத்தனை நாளைக்கு வெளியில் போகாமல் உள்ளே இருக்க முடியும்? அதில் கஷ்டம் இருக்குது. அதோட மகேந்திரவர்மருக்கு இவ்வளோ பலமான எதிரியை நம்ம ஃப்ரெண்டாக்கிக்கிடணும், ஸ்நேகமாக்கிக்கிடணும். ஸ்நேகமாக்கிட்டால் தான் என்றைக்கும் நல்லாயிருக்கும். வடக்க ஹர்ஷ சக்கரவர்த்தி ஆள்றாரு, அடுத்து புலிகேசி சக்கரவர்த்தி, அடுத்து நம்ம எல்லாருமே சிநேகமாக இருக்க வேண்டியது தானே அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. அதோட புலிகேசியோட இடத்துல தான் அஜந்தா மலை குகையும் எல்லோரா மலை குகையும் இருக்குது. சரி, அதில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் காட்டணும். அதை பார்த்து தான் நம்மளும் கொஞ்சம் சிற்ப அதிசயங்கள்லாம் செஞ்சுருக்கோம், அதையும் நம்ம புலிகேசிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வேற அவருக்கு. அதனால தான் சபையை கூட்டுறாரு. நான் சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் மாமல்லர் துள்ளி எழுந்திருக்கிறாரு. அப்பா, இது என்ன இப்படி தப்பான முடிவு எடுக்கிறீங்க? அவங்களுக்கு தான் முடியாமல் தானே அவங்க சமாதானம் கொடுத்துருக்காங்க, உடனே அடித்து விரட்டுவோம், நமக்கு வீரர்களெல்லாம் கூட்டிகிட்டு போவோம், அடித்து முதல்ல அவரை விரட்டுவோம் அப்படிங்கிறாரு. உடனே மகேந்திரவர்மன் அது சரி இருக்காது, பலவீனமான ஒரு எதிரியை போய் நம்ம திரும்ப அடிக்கிறதும் சரி இருக்காது, நம்ம நாட்டிலேயே ரொம்ப நஷ்டம் இருக்கும், அவங்களுக்கும் நஷ்டம், நமக்கும் ரொம்ப நஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாமல்லர் அப்பா, அந்த சாளுக்கிய மன்னர் உள்ளே வரும்போது நான் இருக்க விரும்பவே இல்லை, நான் போகிறேன், வெளியேறேன் அப்படிங்கிறாரு.
சரி, மகேந்திரவர்மர் இன்னொரு நல்ல யோசனை சொல்றாரு. ஆமா, கொள்ளிடக்கரையில சாளுக்கியருக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்லி இந்த பாண்டியாசு இருக்கிறாங்க. அவங்கள போய் விரட்டிட்டு வாங்க. பரஞ்சோதி, நீயும் பாப்பா போங்க. கொஞ்சம் வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. மறுநாள் சாளுக்கிய மன்னர் வரார், புலிகேசி. அவர் கூட ஒரு 50 பேர் வராங்க. ரொம்ப அருமையாக வந்து கோட்டை வாசலில் நிற்கிறாங்க. கோட்டை கதவை திறந்து மகேந்திரவர்மர் எதிரில் போய் வாழ்த்து சொல்லி கூப்பிட்டுக்கிறாரு. சக்கரவர்த்திகள் 2 பேரும் ஒன்றாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்குறதுக்கு அருமையான இடத்த ஏற்பாடு பண்ணுறாரு. நல்ல விருந்து ரெடி பண்ணுறாரு. எல்லாரும் ரொம்ப மகேந்திரவர்மரும் புலிகேசியும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. மகேந்திரவர்மர் வந்து ஆயனரையும் சிவகாமியும் வேற கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஆயனர் சிற்ப சக்கரவர்த்தி, இது நடன கலாராணி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி சிவகாமியும் 2 நடனம் ஆடுது. நல்ல முக்கியமான பாட்டுக்கு ஆடுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே மகேந்திரவர்மர்கிட்ட வந்து மகேந்திரவர்மர் புலிகேசிட்ட கேட்குறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ எங்கள் ஊரை அப்படின்னு கேட்குறாரு. இவர் காஞ்சிபுரத்தையெல்லாம் தேரில் சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால, என்ன அழகாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் ஊர். இதை வந்து பிட்சு எனக்கு எழுதி அனுப்புனாரு. ஆனால் அதில் விட இது எத்தனையோ மடங்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறார். மகேந்திரவர்மர் தெரியாத மாதிரி, யார் பிட்சு, யார் எழுதி அனுப்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லி இந்த பிட்சு வந்து நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்கீங்களாமே, சிறைப்படுத்திருக்கீங்களாமே அப்படின்னு கேட்குறாரு. அவரை அவருக்கு விடுதலை கொடுத்துருங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். மகேந்திரவர்மன் இல்லை நான் விசாரிக்கணும் அப்படிங்கிறார். சாளுக்கிய மன்னர் வந்து பிட்சு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் மகேந்திரவர்மர் வந்து எனக்கு உத்தேசமாக தெரியும்னு சொல்லி உங்களுடைய சகோதரன் நினைக்கிறேன்னு அதையும் சொல்லிடுவார். சொல்லிட்டு எந்த இடத்துலையும் திறமையாக இருக்கிற மகேந்திரவர்மர் என்ன செய்வார், ஒரு வார்த்தை சொல்லிடுவார். வஜ்ரபாகுவா இவர் தானே வந்தார், அதை போட்டு உடச்சிடுவார் புலிகேசிட்ட. புலிகேசிக்கு தன்னால் விதிர்த்து போயிடும். வழி நடுக நான் ஏமாந்துருக்கேனா, எப்படி ஏமாந்துருக்கிறான் இந்த பையன், இந்த ராஜா எப்படி என்னை ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் தாங்கலை. எப்பயும் நம்மளை அவமானப்படுத்தினா, நம்மளை ஏமாத்தினா நம்மளால் அதை தாங்க முடியாது. அதுவும் இவ்வளோ பெரிய மன்னர்னா அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அப்செட் ஆகி வெளியில் போகிறாரு. வெளியில் போய் அவருடைய ஜனங்கள்கிட்ட போய் பேசுகிறதுக்கு போகிறார். நான் அடுத்ததில் சொல்கிறேன்.